அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் அதிமுக மீட்பு குழுவும் சேர்ந்து நடத்துகின்ற அம்மா அவர்களின் 76வது பிறந்தநாள் விழா மாபெரும் பொதுக்கூட்டத்தில் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற எனது அன்பு சகோதரர் தேனி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் முத்துசாமி அவர்களே, தேனி வடக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் அன்பு தம்பி காசிமாயன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில சிறப்பு அழைப்பாளராக நமது அழைப்பை ஏற்று கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றிய தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் அதிமுக மீட்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் எனது அன்பிற்கினிய அருமை நண்பர் திரு OPS அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் அருமை அண்ணன் சண்முகவேலு அவர்களே, இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் சிறப்பாக நடைபெறுவதற்கு தேனி மாவட்ட கழகங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் மற்றும் மதுரை மண்டல நிர்வாகிகளுக்கும் உறுதுணையாக இருந்து கடந்த ஒரு வாரமாக இங்கேயே முகாமிட்டு செயல்பட்ட எனது அருமை அண்ணன் கழக துணை பொதுச் செயலாளர் எம் ரங்கசாமி அவர்களே, தேனி பாராளுமன்ற உறுப்பினர் அன்பு தம்பி ப ரவீந்திரநாத் அவர்களே, கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் எனது அருமை நண்பர் SVSP மாணிக்கராஜா அவர்களே, கழகத்தின் பொருளாளர் அன்பு சகோதரர் வீரபாண்டியார் அவர்களே, கழகத்தின் தலைமை நிலைய செயலாளர் அருமை சகோதரர் தொட்டியம் ராஜசேகரன் அவர்களே, கழகத்தின் தலைமை நிலைய செயலாளர் அன்பு சகோதரர் DKR அவர்களே, கழக தேர்தல் பிரிவு செயலாளர்கள் அருமை சகோதரர் பார்த்திபன் அவர்களே, குமரேசன் அவர்களே, கழக கொள்கை பரப்பு செயலாளர் அன்பு சகோதரி CR சரஸ்வதி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற மதுரை மண்டல பொறுப்பாளரும் அம்மா பேரவையின் செயலாளரும் கழக ஆட்சி மன்ற குழு உறுப்பினருமாகிய எனது அருமை தம்பி டேவிட் அண்ணாதுரை அவர்களே, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் அதிமுக மீட்பு குழுவின் தேனி மாவட்ட செயலாளர் அருமை சியான் SPM சையதுகான் அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எனது அன்பு சகோதரர் டாக்டர் கதிர்காம் அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் அருமை தம்பி ஸ்டார் ரஃபீக் அவர்களே, நமது திண்டுக்கல் மாவட்ட கழக பொறுப்பாளர் மாவட்ட செயலாளர் KP நல்லசாமி அவர்களே, முன்னாள் அமைச்சர் மகளிரின் செயலாளர் அருமை சகோதரி வளர்மதி ஜெபராஜ் அவர்களே, திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் கழக அம்மா தொழிற்சங்க பேரவையின் செயலாளருமாகிய அன்பு தம்பி செல்லப்பாண்டி அவர்களே, கழக MGR மன்ற செயலாளர் அன்பு சகோதரர் பரமநாதன் அவர்களே, கழக மாணவியர் அணியின் செயலாளர் அன்பு மகள் ஜீவிதா நாச்சியார் அவர்களே, மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் பேராசிரியர் ஜெயபால் அவர்களே, மதுரை புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் சரவணன் அவர்களே, மதுரை மாநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் தம்பி ராஜலிங்கம் அவர்களே, கழக MGR இளைஞரணியின் இணை செயலாளர் சின்னமனூர் நகர் செயலாளர் அன்பு தம்பி சுரேஷ் அவர்களே, கழக பொறியாளர் அணியின் துணை செயலாளர் அன்பு தம்பி விமல் முருகன் அவர்களே, தேனி மாவட்ட ஊராட்சி குழுவின் தலைவரும்
அதிமுக மீட்பு குழுவின் தேனி மாவட்ட மகளிர் அணி செயலாளருமாகிய அன்பு சகோதரி பிரீதா நடேசன் அவர்களே, மற்றும் இங்கே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற தேனி வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட கழகங்களை சேர்ந்த நிர்வாகிகளே, நமது உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் ஐயப்பன் அவர்களே, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் கோபாலகிருஷ்ணன் அவர்களே, மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தேனி வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட கழக நிர்வாகிகளே, மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்களே, ஒன்றிய கழக செயலாளர்களே, நகர்கழக செயலாளர்களே, பேரூராட்சி செயலாளர்களே, நிர்வாகிகளே, ஊராட்சி செயலாளர்களே, கிளைக்கழக செயலாளர்களே, தேனி மாவட்ட அதிமுக மீட்பு குழு நிர்வாகிகளே, இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அம்மாவின் உண்மையான தொண்டர்களே, எங்களை எல்லாம் வழி நடத்துகின்ற கழகத்தின் செயல் வீரர்களே, வீராங்கனைகளே, ஊடகத்துறை சேர்ந்த நண்பர்களே, காவல்துறை சேர்ந்த நண்பர்களே, மற்றும் பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவரையும் இதய தெய்வம் அம்மா அவர்களின் 76வது பிறந்த நாள் விழாவில் நான் மிகவும் நேசிக்கும் தேனி மாநகரிலே சந்திப்பதிலே, அதுவும் 6 ஆண்டுகள் கழித்து எனது அருமை நண்பர் OPS அவர்களும் மற்றும் சையது கான், செல்லமுத்து போன்ற எனது பழைய நண்பர்களும் இங்கே என்னோடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருப்பது உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. நான் இங்கே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது அம்மாவின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளாக இருந்தவர்கள் எனது 99 பாராளுமன்ற தேர்தலில் எனது வெற்றிக்காக பாடுபட்டவர்கள் இன்றைக்கு அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு கருத்து வேறுபாடுகளால் பிரிந்து நின்றாலும் மனதிலே ஒருவர் மீது ஒருவர் அன்போடு தான் நாங்கள் இருந்து வந்தோம். அதனால்தான் எல்லா வருத்தங்களையும் மறந்துவிட்டு நாம் எல்லாம் ஒன்றிணைந்து இந்த துரோகிகளிடமிருந்து புரட்சி தலைவர் கண்ட இயக்கத்தை, அம்மா அவர்கள் வழிநடத்திய இயக்கத்தை கபலீகரம் செய்து வைத்திருப்பவர்களிடமிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு மாபெரும் நல்ல நோக்கத்தோடு மீண்டும் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் நன்றாகவே தெரியும், என்னை பற்றியும் நன்றாக தெரியும், சகோதரர் OPS பற்றியும் நன்றாக தெரியும். நாங்கள் சொன்ன வார்த்தையில் என்றுமே மாறி நடந்தவர்கள் அல்ல என்பது நமது தேனி மாவட்ட மக்களுக்கு குறிப்பாக நன்றாக தெரியும். ஏதோ சில காலத்தின் சதியால் நாங்கள் இருவரும் பிரிந்திருந்தோம். இன்று மீண்டும் அம்மா என்கின்ற அந்த அன்பு சக்தி எங்களை மீண்டும் ஒன்றிணைத்திருக்கிறது. புரட்சி தலைவர் கண்ட வெற்றி இயக்கத்தை, அம்மா அவர்கள் வழிநடத்திய வெற்றி இயக்கத்தை மீட்டெடுக்காமல் நாங்கள் ஓய மாட்டோம். ஏதோ நாங்கள் பதவி பெற வேண்டும் என்பதற்காக இதை சொல்லவில்லை. அம்மாவின் உண்மையான தொண்டர்களின் கையிலே இந்த இயக்கம் இருக்க வேண்டும். அவர்கள் யாரை விரும்புகிறார்களோ அவர்கள் கையிலே, அவர்கள் தலைமையிலே இந்த இயக்கம் இயங்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இருவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், 21 வருஷமாக சட்டமன்ற உறுப்பினராக, முக்கிய துறைகளின் அமைச்சராக, 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், தமிழ்நாட்டின் நிதி அமைச்சராக 10 ஆண்டுகளுக்கு மேல் இருந்தவர்.
அம்மா அவர்களின் அன்பை பெற்றவர். அவர் இனி தனக்கு பதவி வேண்டும் என்கிற பதவி வேட்கையிலே இந்த ஜனநாயக போரை அவர் தொடங்கவில்லை. அதுபோல உங்களுக்கு என்னை பற்றி தெரியும். அடுத்தவர்களுக்கு பதவி கொடுத்து அழகு பார்ப்பவன் நான் என்பது உங்களுக்கு தெரியும். பதவிக்காக யார் காலிலும் விழாதவன் நான் என்பது உங்களுக்கு தெரியும். கொள்கைக்காக பதவிக்காக யாருடனும் சமரசம் செய்து கொள்ளாதவன், லட்சியத்திற்காக மாத்திரம் உழைப்பவன் என்பது தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்கும் தெரியும். குறிப்பாக தேனி மாவட்டத்திலே உள்ள ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட அனைவருக்கும் தெரியும். அதனால்தான் தேனியிலே அதுவும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 76வது பிறந்த நாள் பொதுக்கூட்டத்திலே இன்னும் ஒரு சிறப்பு. அம்மா அவர்கள் பிறந்த பொழுது இருந்த அதே முழு நிலவு இன்றைக்கு பூர்ணிமா பௌர்ணமி, அதே மக நட்சத்திரம். அம்மா அவர்களின் 76வது பிறந்த நாள் இன்றைக்கு தேனி மாநகரிலிருந்து இந்த பங்களாமேட்டிலிருந்து நான் சூழ இருக்கிறேன். எங்களது லட்சியம் அது சுயநலத்தினால் உருவானதல்ல, அது தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காகவும் அம்மாவின் தொண்டர்களின் நலனுக்காகவும் நாங்கள் இருவரும் சேர்ந்து எடுத்த முடிவு. இந்த முடிவில நாங்கள் எந்த சோதனை வந்தாலும் எங்களது சுவாசம் உள்ளவரை நாங்கள் அதிலிருந்து பின்வாங்க மாட்டோம் என்பதை மாத்திரம் இந்த நேரத்திலே நான் உறுதியாக கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்னொன்றையும் சொல்கிறேன், உங்களுக்கு நன்றாகவே தெரியும். நாங்கள் ஒவ்வொரு ஊடக பேட்டியிலும் நான் சொல்வேன், நானும் சகோதரர் OPS அவர்களும் அரசியலெல்லாம் தாண்டி நாங்கள் இருவரும் நண்பர்கள். இன்றைக்கு ஒன்றிணைந்திருக்கிறோம். அம்மாவின் ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டிலே கொண்டு வருவோம். உறுதியாக அம்மாவின் ஆட்சியை, பொற்கால ஆட்சியை தமிழ்நாட்டிலே அமைப்போம். 2001 அம்மா அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த பொழுது எப்படி இந்த மதுரை மண்டலம் தமிழ்நாடு வளப்பட்டதோ அதை போன்ற ஒரு காலம், பொற்காலம் மீண்டும் திரும்பி வருவதற்கு நாங்கள் இருவரும் உழைத்திடுவோம் என்பதை மீண்டும் உறுதியாக கோரிக்கொள்கின்றேன். ஏதோ இங்க கூட்டத்தில் உங்கள் ஆரவாரத்தையும் கைத்தட்டையும் பெறுவதற்காக நான் சொல்லவில்லை. உங்களுக்கு தெரியும், நான் உங்களோடு, இந்த ஊரோடு, இந்த மாவட்டத்தோடு, இந்த பகுதியோடு பழக ஆரம்பித்து 25 ஆண்டுகள் ஆகிறது. 99 25 ஆண்டுகள் ஆகிறது. முதலாக நான் வேட்பாளராக வந்த பொழுது அம்மா அவர்கள் என்னை இதே பங்களாமேட்டில் தான் 99 வேட்பாளராக அறிமுகம் செய்தார்கள். எனது வெற்றிக்காக இங்கே வந்திருக்கின்ற நிர்வாகிகள் உழைத்தார்கள். இந்த பெரியகுளம் தொகுதியாக இருந்த பொழுது இந்த தொகுதியிலே வாழ்கின்ற மக்கள் என்னை அம்மாவின் வேட்பாளர் என்ற முறையிலே வெற்றி பெற செய்தார்கள். 2004 சிறிய வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் அம்மா அவர்கள் மீண்டும் என்னை உங்களுக்கு பணியாற்றுவதற்காக ராஜ்யசபா உறுப்பினராக, பாராளுமன்ற மேலவை உறுப்பினராக என்னை நியமனம் செய்தார்கள். தொடர்ந்து 10.5 ஆண்டுகள் நமது பகுதியின் வளர்ச்சிக்காக நான் உங்களுக்காக பணியாற்றினேன். அப்பொழுது அமைச்சராக இருந்த அருமை சகோதரரும் திரு OPS அவர்களும் என்னோடு சேர்ந்து இந்த மாவட்டம், இந்த பகுதி, ஏன் கொடைக்கானல் உட்பட அனைத்து பகுதியிலும் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தந்தோம் என்பதை பெருமையோடு கூறிக்கொள்கின்றோம். இந்த தேனி மாவட்டத்திற்கு எதை கேட்டாலும் அம்மா அவர்கள் அதை செய்து கொடுத்தார்கள். இந்த மாவட்டத்திலே உங்களுக்கு தெரியும், நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தப்ப மற்ற மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாம் என்னை பார்த்து கலாட்டாப்படுவாங்க. ஏன்னா உங்க மாவட்டத்தில் உங்க கூட 2 ராஜ்யசபா எம்பிக்கள் வச்சிருக்கீங்க, முதலமைச்சர் உங்க கூட இருக்காரு, இன்னும் சொல்ல போனால் எல்லாத்தையும் சட்டமன்றத்தையே அங்க தேனிக்கு கொண்டு போயிடுவீங்களோ அப்படி என்றால் இன்றைக்கு பழனிசாமிக்கு பை தூக்கி கொண்டிருக்கின்ற சில முன்னாள் அமைச்சர்கள் என்னிடம் வேடிக்கையாக கேட்பார்கள். இன்னும் சொல்ல போனால்
அங்க தேனி மாவட்டத்தில் கடல் தான் இல்ல, அதை எப்படியாவது கொண்டு போயிடுங்கன்னு சொல்லி இந்த பக்கத்தில் திண்டுக்கல்ல ஒரு காமெடியன் இருக்காரு, அவர் சொல்லுவார், யாருன்னு தெரியும் உங்களுக்கு? எனது நான் பிறந்த மண் தஞ்சை மண், அரசியலிலே நான் பிறந்த மண் தேனி மண். அதனால்தான் தேனி என்றாலே தேனை சாப்பிடுவது போன்ற ஒரு இனிப்பு என் மனதிலே எப்பொழுதும் இருக்கும். நீங்க கூட நிறைய பேர் கேட்பீங்க, நீங்க ஏன் தேனி பார்லிமெண்ட்ல முன்ன போட்டி இல்ல, இந்த ஓடி போன உன்னை போய் நிறுத்திட்டீங்களேன்னு கேட்பீங்க. அது மாதிரி ஏன் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இங்க நின்றுக்கலாமே, ஆண்டிப்பட்டியில் நின்றுக்கலாமே, கம்பத்தில் நின்றுக்கலாமே, உசிலம்பட்டியில் நின்றுக்கலாமே கேட்பீங்க. நிற்க கூடாதுன்னு இல்ல, எனக்கு தெரியும் எப்ப வந்து இங்க தேர்தலில் நிக்கணும். அதற்கான காலம் வரும் பொழுது உறுதியாக நான் உங்களின் வேட்பாளராக நான் போட்டியிடுவேன். அது எந்த தேர்தல் என்று இன்னும் நான் முடிவை செய்யவில்லை. தயவு செய்து என்னை, உங்களில் ஒருவனான என்னை நீங்கள் கட்டாயப்படுத்தாதீர்கள். உங்களோடு உங்களது பகுதிக்காக நான் என்றென்றைக்கும் உழைத்திடுவேன். எப்பொழுது நிற்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும். சொல்றது ரைட்டு தானே? இப்ப 2017 அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு, பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கிய பிறகு, பழனிசாமி எதுக்காக என்ன கட்சியை விட்டு நீக்கினார்னு நிறைய பேருக்கு உண்மையான காரணம் தெரியாது. காரணம் என்னன்னா, உண்மையான காரணத்தை சொல்ற, கொஞ்சம் அமைதியா இருக்க, ஆரவாரம் வேணாம். அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு ஆண்டிப்பட்டியில வருது, ஆர்கே நகர்ல முதல்ல இடைத்தேர்தல் வந்துச்சு. அப்ப பொதுச் செயலாளரா சின்னம்மா அவர்கள் இருந்தார்கள், நான் துணை பொதுச் செயலாளர், பழனிசாமி முதலமைச்சர். அப்பொழுது நான் பெங்களூர் பார்ப்பனாக்கிற சிறைச்சாலைக்கு சென்று தேர்தல் அறிவிக்கப் போகிறார்கள், யாரை வேட்பாளராக நிறுத்தலாம் என்று பொதுச் செயலாளர் என்ற முறையில் எங்க சித்தியை கேட்க போனேன். அப்ப என் கூட தலவாய் சுந்தரம், அப்பொழுது முன்னாள் அமைச்சராக இருந்த ராதாகிருஷ்ணன், இவங்க 2 பேரும் கூட வந்தாங்க. அப்ப தலவாய் சுந்தரம் நம்ம டெல்லி பிரதிநிதியா இருந்தார். நான் வந்து தென் மாவட்டங்களிலே போட்டியிட்டதுனால, அது நமது தேனி மாவட்டத்தில் போட்டியிட்டவன் என்பதால் எனக்கு ஆர்கே நகர்ல நான் போட்டியிடணுங்கிற எண்ணமே எனக்கு கிடையாது. அவர்கள் பொதுச் செயலாளர் சிறைச்சாலையில் இருந்தாரு, துணை பொதுச் செயலாளராக வேட்பாளரை தேர்வெடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருந்ததுனால யாரை வேட்பாளராக அறிவிக்கலாம், ஏன்னா அடுத்த வாரத்தில் தேர்தல் அறிவிப்பாங்க, நான் மறுபடியும் 15 நாள் கழிச்சு தான் அங்க பார்ப்பனாக்கிரகத்தில் பெங்களூர்ல அவங்கள சந்திக்க முடியுங்கிறதுனால கேட்க சென்றிருந்தேன். அப்ப யாரெல்லாம் விருப்பப்பட்டாங்களோ அவங்க பேரெல்லாம் கொண்டு போய் கொடுத்தோம். அப்ப அவங்க கேட்டு, ஏன் தம்பி நீ போட்டியிட்டா என்ன அப்படின்னு அவங்க கேட்டாங்க. எதற்காக நான் போட்டியிட, எனக்கு அந்த எண்ணமே இல்லையே அப்படின்னு சொன்னேன். இல்ல நமது சகோதரர் ஓபிஎஸ் இன்றைக்கு நமக்கு எதிராக போய்விட்டார், தப்பா எடுத்துக்காதீங்க, நடந்ததை சொல்றேன். அதனால இரட்டை இலை சின்னத்திற்கு கூட பிரச்சனை வரலாம், நீ போட்டியிட்டால் எல்லாம் ஒத்துமையா அங்க வேலை பார்ப்பாங்க, அதனால நீ நிக்கணும்னு சொன்னாங்க. நான் கூட அதை பெருசா எடுத்துக்கல. இங்க வந்து பல பேர்கிட்ட சொன்னேன், எடப்பாடியே அதுக்கு ஒத்துக்கிட்டாரு, அவர் கூட 4-5 மணிகள் இருக்காங்களே, அது நீங்க தான் சரியா வரும்னு சொன்னாங்க. ஆனா அப்பொழுது உளவுத்துறையில முக்கியமான அதிகாரியாக இருந்தவர், நான் பேர் சொல்லக்கூடாது, அவர் என்னை பார்க்க வீட்டுக்கு வந்து, சார் இந்த முறை நீங்கள் நின்றால் உறுதியாக சரியாக வேலை பார்த்தால் வெற்றி பெற முடியும், ஆனா தப்பா எடுத்துக்காதீங்க, பழனிசாமி நீ நிக்கிறத பார்த்து பயப்படுறாரு, அதனால என்கிட்ட என்ன சொல்ல சொன்னார்னா, சார போட்டியிட வேணான்னு சொல்லு அப்படின்னு சொல்ல சொன்னாரு. இதுதான் உண்மை, இதை பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை நாள் நான் சொல்லல, எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அதே தலவாய் சுந்தரம் இவங்களுக்கெல்லாம் சொன்னேன், ஏப்பா நம்ம தேர்தலில் போட்டியிடுறதுனால இவருக்கு என்ன ஆபத்துன்னு.
அப்பதான் பின்னாடி தெரிஞ்சிச்சு நான் சட்டமன்றத்துக்கு வந்தேன்னா முதலமைச்சர் ஆகிறதுக்காக நான் முயற்சி செய்யறேன் அப்படிங்கிற எண்ணத்துல அவர் அன்னைக்கு பயந்தவர் தான். அந்த தேர்தல் நின்றுச்சு, உங்களுக்கு தெரியும். காரணம் பார்த்து அவங்க என்ன கட்சி விட்டு நீக்கினாங்க. இன்னொரு காரணம், அப்ப இருந்த கவர்னர் என்னடா என்ன சொன்னாங்கன்னா, ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்க சொல்லுங்க இவங்கள்ட்ட. அவங்கள வச்சுக்கிட்டே சொன்னார், ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுங்க, நல்ல அதிகாரிகளை போட்டு வேலையை பாருங்கன்னு சொன்னேன். அந்த கோபம் தான் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவான போது நிறைய பேர் கேட்டாங்க, என்னங்க அந்த கட்சியை மீட்டெடுக்கணும்னா இவர் தனியா போய் கட்சி தொடங்குறாருன்னு கேட்டாங்க. நிறைய பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், அதுபோல அரசியல் வல்லுநர்கள்லாம் கேட்டாங்க. நான் சொன்னேன், நாங்க இன்னொரு சின்னத்தில் தேர்தலில் நின்று போட்டியிட்டாதான் இன்றைக்கு அங்க உள்ளவங்களை எல்லாம் அவரு எல்லாரையும் வாங்கி வச்சிருக்காரு, அன்பால வாங்கி வச்சிருக்காரு பழனிசாமி. ஊழல் முறைகேடால் ஈட்டிய செல்வத்தால் எல்லாரையும் தன் வசப்படுத்தி வச்சிருக்காரு. அதனால நிர்வாகிகள் எல்லாம் சரியா இருக்க மாட்டாங்க. அதனால தொண்டர்களை நம்பி புதிய இயக்கம் கண்டு புதிய சின்னத்தில் வெற்றி பெற்றால் தான் ஜனநாயக ரீதியாக அம்மாவின் கட்சியை மீட்டெடுக்க முடியும் என்று 2017 நாங்கள் போராடி வருகிறோம். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடந்தது, உங்களுக்கு தெரியும். அதுல மாபெரும் வெற்றி பெற்றோம். எனக்கு வருத்தமா இருந்துச்சு, நம்ம சின்னம் இரட்டை இலை சின்னம், அதையே நாம் தோற்கடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது என்று எனக்கு வருத்தமா தான் இருந்துச்சு. பட் அது யார் கையில இருக்கு? துரோகத்தின் கையில இருக்கு, தப்பானவங்க கையில இருக்கு. எம்ஜிஆர் கையில இருக்கிற வெற்றி சின்னம் PS வீரப்பா கையிலேயோ MN நம்பியார் கையிலேயோ இருந்தா ஏத்துக்க முடியுமா? அதற்காக தொடங்கப்பட்டதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அதுபோல அந்த 4 ஆண்டு 4.5 ஆண்டு அது அம்மாவுடைய ஆட்சியா நடந்துச்சு. பழனிசாமிங்கிற பேர்ல ஒரு கல்லாப்பட்டி கம்பெனி நடந்துச்சு. எல்லாத்திலையும் ஊழல், ஊழல் இல்லாத இடமே இல்லைங்கிற அளவுக்கு அவர்கள் ஊழலால் கொளித்த காரணத்தினால் மக்கள் வெகுண்டெழுந்து திமுகவுக்கு ஆட்சி பொறுப்பை கையில கூட்டுதாங்க. திமுக திருந்தி இருக்குன்னு நினைச்சு கொடுத்தாங்க. பழனிசாமி மேல இருந்த கோபத்தில் கொடுத்தாங்க. அதனாலதான் இன்றைக்கு திமுக எங்களுக்கு எதிரியே இல்லைங்கிறாங்க. உண்மை அது அல்ல. இன்றைக்கு காலம் மாறிவிட்டது. பழனிசாமி மேல இருந்த கோபத்தையும் தாண்டி இன்றைக்கு திமுக மீது தமிழ்நாடு முழுவதும் மக்கள் கோபமாக இருக்கிறார்கள். தேர்தலுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதிகள்ல ஒரு 10% சும்மா உப்புக்கு சப்பானி வாக்குறுதிகளை தான் நிறைவேற்றிருக்காங்களே தவிர முக்கியமான வாக்குறுதிகள் எதையுமே அவங்க நிறைவேற்றல. உங்களுக்கு நல்லா தெரியும், விவசாயிகளாக இருக்கட்டும், வியாபாரிகளாக இருக்கட்டும், அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், ஏன் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும், எல்லோரும் இந்த ஆட்சியில 3 ஆண்டுல சொல்லன்னா துயரத்தில் ஆழ்ந்திருக்காங்க. நீங்க பாப்பீங்க டெய்லி, ஒரு நாள் அரசு ஊழியர் போராட்டம், ஒரு நாள் மருத்துவர் போராட்டம், ஒரு நாள் ஆசிரியர்கள் போராட்டம்னு டெய்லி தொலைக்காட்சிகளை பாப்பீங்க. மாற்றுத்திறனாளிகளை கூட காவல்துறை வைத்து அவர்களை எப்படியெல்லாம் இந்த ஆட்சி அடக்குமுறை செய்யுது. அவங்க அப்பா எந்த நேரத்தில் ஸ்டாலின் பேர் வச்சாரோ தெரியல. சர்வாதிகாரி ஸ்டாலினை மிஞ்சிட்டார் இவர். உண்மையா இல்லையா? அந்த சர்வாதிகாரி ஸ்டாலின் நினைச்சுக்கிட்டு இவர் பண்றாரு. இது ஜனநாயக நாடு, இது ஒண்ணு கம்யூனிஸ்ட் நாடுல பயப்பட மாட்டாங்க. இந்த MK ஸ்டாலினையும் திமுகவையும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் அந்த கூட்டணிக்கு உறுதியாக மரண அடி கொடுப்பார்கள். அது தேனியிலிருந்து தொடங்க வேண்டும். தேனியிலே திமுக கூட்டணிக்கு நீங்கள் மாபெரும் சவுக்கடி கொடுக்கணும், மரண அடி கொடுக்கணும்.
இன்று இங்கே தொடங்கி இருக்கின்ற இந்த புரட்சி தமிழ்நாடு முழுவதும் பரவும். உங்களுக்கே தெரியும், கடந்த 10 நாட்களாக இந்த திமுக ஆட்சியின் அவலங்களை எல்லாம் எடுத்து சொல்லி தஞ்சாவூரில் தொடங்கி சிவகங்கை, திருநெல்வேலி அப்படின்னு நாங்கள் பொதுக்கூட்டம் அம்மா மக்கள் முன்னேற்ற சார்பா பொதுக்கூட்டங்கிற பேர்ல மாநாடு நடந்துட்டு இருந்துச்சு. இங்க தேனியில் நடக்கிற மாதிரி இன்றைக்கு தான் அம்மாவின் பிறந்த நாள் கூட்டம். மற்ற இடங்கள் எல்லாம் திமுகவை கண்டித்து பொதுக்கூட்டம் நடந்துச்சு. அந்த பகுதிகளெல்லாம் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் இன்றைக்கு திமுக பழனிசாமியின் அந்த கட்சிக்கு எந்த விதத்திலும் குறைவில்லாமல் ஊழலில இந்த ஆட்சியில பெருக்கெடுத்து ஓடுகிறது என்பதை மக்கள் போகின்ற இடங்களில் எல்லாம் நம்மிடம் முறையிடுகிறார்கள். அவர்களுக்கு மாற்று சக்தி அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் இயக்கப்படுகின்ற நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் என்பதை உணரத் தொடங்கிவிட்டார்கள். இன்றைக்கு நமக்கு வலு சேர்க்கின்ற விதமாக இன்றைக்கு நம்மோடு அருமை சகோதரர் OPS அவர்களின் அதிமுக மீட்பு குழுவும் தமிழ்நாடு முழுவதும் சேர்ந்திருக்கிறது. உறுதியாக நாங்கள் சிறப்பான கூட்டணியை தமிழ்நாட்டில் அமைத்திடுவோம். திமுக கூட்டணியை இந்த தேர்தலில் தோல்வி அடைய செய்வோம். இந்த தேர்தலில் இருந்து தமிழ்நாட்டிலே உண்மையான மாற்றத்தை உருவாக்கி காட்டுவோம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்கின்றேன். ஆண்டவர்களுக்கும் ஆள்மையர்களுக்கும் சரியான போட்டியாக நமது கூட்டணி இருக்க போகிறது. அந்த வெற்றி தமிழ்நாடு எங்கும் பிரதிபலிக்கும். சில ஊடகங்கள் எல்லாம் இது என்ன சொல்லுவாங்க, எக்ஸிட் போல், ஒப்பீனியன் போல் போடுறாங்க. இதே தேனி, நம்ம சிவகங்கை, மதுரை மற்றும் பல தொகுதிகளில் இப்ப கூட திருச்சியில் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த நிறுவனம் எடுத்த இதுபடி நாம் இருக்க போகின்ற கூட்டணி தான் வெற்றி பெறும். அதை ஒன்றை சுசமாக சொல்கிறேன். நாங்கள் இருவரும் வெற்றி திருமகளை தமிழ்நாட்டு மக்களுக்கு பெற்றுத் தருவோம் என்பதை மாத்திரம் இந்த நேரத்திலே சூசகமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதோ நமது இயக்கம் டெல்டாவிலையும் தென் மாவட்டங்களில் மாத்திரம்தான் மிகவும் வலுவாக இருப்பதாக சிலர் சொல்கிறார்கள். இல்லை, தமிழ்நாடு முழுவதும் நமது கட்டமைப்பு சிறப்பாக இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் மக்கள் இதே மனநிலையில் இருக்கிறார்கள். அதனால் தான் சொல்கிறேன், உறுதியாக இந்த தேர்தலில் திமுக கூட்டணிக்கு நாம் மரணடி கொடுப்போம் என்று. இன்னொன்னு சொல்றேன், காங்கிரஸ் இருக்கு, கம்யூனிஸ்ட் இருக்கு, அதனால என்ன பலன்? திமுக சொல்கிறது இந்தியா கூட்டணின்னு. காங்கிரஸ் கூட்டணியில திமுக இருக்கிறப்பதான் நமது காவிரி பிரச்சனையா இருக்கட்டும், அதுக்கு எந்த தீர்வு அவரால் பெற முடியல. சோனியா காந்தி அம்மாவிடம் முறையிட்டு கர்நாடகாவில் இருக்கிற மைக் சவுண்ட் வருதுப்பா, கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ் ஆட்சியிடம் தமிழ்நாட்டின் ஜீவாதார பிரச்சனையாகிய காவிரி பிரச்சனைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி நமது பக்கம் நியாயம் இருக்கிறது. நமது ஜீவாதார உரிமையை பெற்றுத்தர தமிழக முதலமைச்சரால் ஸ்டாலினால் முடியவில்லை. அதுபோல நமது பெரியார் அணை பிரச்சனையை அம்மா அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது அண்ணன் OPS அவர்கள் PWD மினிஸ்டராக இருந்தப்ப 2006 தான் அம்மா அவர்கள் 142 அடி பெற வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்தார்கள். ஏன்னா அப்ப கேரள சட்டமன்றத்தில் 131 அடி தான் பெரியார் அணையில் வைக்க முடியும்னு அவங்க தீர்மானம் கொண்டு வந்தப்ப அதை எதிர்த்து அம்மா அவர்கள் வழக்கு தொடர்ந்தார்கள். 2006 ஆட்சிக்கு வந்த திமுக அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டது. மீண்டும் 2011 அம்மா ஆட்சிக்கு வந்த பிறகுதான் மாபெரும் சட்ட போராட்டத்தை உச்ச நீதிமன்றத்திலே நடத்தி 2016 கரெக்ட் தானே, 16 142 அடி நீர் தேக்கலாம் பெரியார் அணையில. நமது தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை மாவட்டங்களின் நீர் ஆதாரமான பெரியார் அணையில் 142 அடி நீர் தேக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்தது. அது மாத்திரமல்ல, அங்கே அந்த பேபி அணையை வலுப்படுத்தி நீங்கள் 152 அடியும் அங்கே நீரை தேக்கலாம் என்று ஆணை பிறப்பித்தார்கள். ஆனால் அங்கே ஆள்கின்ற கம்யூனிஸ்ட் அரசாங்கம்
எப்படியாவது புதிய அணை கட்டிட வேண்டும் என்று அவர்கள் மும்முரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நமது பெரியார் அணையிலே 142 அடி தண்ணீரை கூட தேக்க விடாமல் தடுக்கிறார்கள். அதையெல்லாம் இன்றைக்கு திமுக ஆட்சியில பாராமுகமாக இருக்காங்க. கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டி தமிழ்நாட்டை வறண்ட பகுதியாக்குவதற்கும், இந்த பெரியார் அணையிலே இன்னொரு புதிய அணையை கட்டி நமது மதுரை மண்டலத்தை வறண்ட பகுதியாக்கவும் திமுகவின் கூட்டணி கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களில் நடைபெறுது. இந்த கூட்டணி ஒருவேளை வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவாங்க? கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு முக்கியமான போர்ட்போலியோ வாங்குறதுக்கு முயற்சி செய்வாங்க. ஏற்கனவே தயாநிதி மாறன், TR பாலு, இந்த அணுகுண்டு ராஜா இவங்க எல்லாம் இருந்து என்ன வாங்கி கொடுத்தாங்க? அணைக்கற்றையை வித்ததுதான் மிச்சம். தமிழ்நாட்டின் மானத்தை டெல்லி வரை கொண்டு கலங்கடித்ததுதான் மிச்சம். உண்மையா இல்லையா? அதுபோல திமுக எப்பெல்லாம் மத்தியில் ஆட்சிக்கு வருதோ, தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வருதோ, அப்பெல்லாம் தமிழ்நாட்டுக்கு சனியம் பிடிச்சிரும். உங்களுக்கு தெரியும். அது அவங்க அப்பா கருணாநிதி இருந்த காலத்திலேயே கச்சத்தீவை தயாரித்து கொடுத்தாரு. காவிரி ஒப்பந்தம் காலாவணியாத புதுப்பிக்கல என்று சொல்ல போனா, இந்த நீட் தேர்வை கொண்டு வந்ததே திமுக கூட்டணியான காங்கிரஸ் கட்சி ஆட்சியில தான். இன்றைக்கு ஸ்டாலினும் அவர் பையன் இருக்கார உதயநிதி ஸ்டாலின் என்ன போய் சொல்றாங்க? 1 கோடி கையெழுத்து வாங்கி சேலத்தில் மாநாட்டில் குப்பை தொட்டியில போட்டதுதான் மிச்சம். இவங்க ஆட்சியில் இருந்தப்பதான் நீட் தேர்வை தமிழ்நாட்டில் இந்தியாவில் கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சி. அம்மா அவர்கள் உயிரோடு இருந்தவரை அது தமிழ்நாட்டிலே தலையெடுக்க விடாமல் செய்தார்கள். அதுபோல இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம், மீத்தேன் திட்டம் எல்லாம் திமுக ஆட்சியில தான் வந்துச்சு. இதுதான் உண்மை. அதை மறுக்க முடியுமா? இன்றைக்கு இலங்கை தமிழர்களுக்காக எங்கள் தொப்புள் கொடி உறவு, தொப்புள் கொடி உறவுன்னு ஸ்டாலின் பேசுறாரு. அந்த இலங்கையில வாழ்கின்ற நமது தொப்புள் கொடி சொந்தங்களை சிங்கள ராணுவம் கொன்று குவித்த பொழுது இங்க யாரு முதலமைச்சர்? கருணாநிதி. எந்த ஆட்சியில? காங்கிரஸ் ஆட்சியில. அவர்களுக்கு ஆயுதம் உதவி செய்தது காங்கிரஸ் ஆட்சி. அந்த கட்சியோடு இவர்கள் கூட்டணி வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டை காப்போம், தமிழர்களை காப்போம் என்று இவர்கள் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் எப்படி பழனிசாமி பலே கில்லாடியோ அதை தாண்டிய ஹிட்லர் கில்லாடி நமது ஸ்டாலின் என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பழனிசாமியோ ஸ்டாலினோ மறைமுகமாக கூட்டணி வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் தமிழ்நாடு முழுவதும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையா இல்லையா? பழனிசாமி ஆட்சியில் இருந்தப்ப கூட்டுறவு சங்க தேர்தல்களில் 60-40 கூட்டணி திமுக வச்சார். ஸ்டாலின் என்ன சொன்னாரு? இந்த அமைச்சர்கள்லாம் ஊழல் செஞ்சிருக்காங்க, தமிழ்நாடு ஊழல் பெருக்கெடுத்து ஓடுது, நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே தனி நீதிமன்றம் அமைத்து இந்த முன்னாள் அமைச்சர்களை எல்லாம் உள்ள தள்ளுவேன்னாரு. யாரை தள்ளிட்டாரு? சும்மா ஐவாஸ் பழனிசாமியோட மறைமுக கூட்டணி. அதனாலதான் அண்ணன் பன்னீர்செல்வத்துக்கு பின்னாடி சீட்டு போட்டிருக்காங்க. புரியுதா இல்லையா? அவருக்கு முதல் ரோல சீட்டை பின்னாடி தள்ளதுக்கு காரணம், அது நினைச்சா சபாநாயகர், அது சபாநாயகர் அப்பாவு கையில தான் இருக்கு. திடீர்னு பண்ணது காரணம் என்ன? காரணம் நானும் ஓபிஎஸும் கைகோர்த்து விட்டோம், நாங்கள் ஒரு நல்லதொரு கூட்டணியை அமைத்து விடுவோம், அதற்கான முயற்சியிலே இருக்கிறோம், திமுக கூட்டணியை முறியடித்து விடுவோம் என்கிறதை உணர்ந்து பழனிசாமியை தூண்டி விட்டது ஸ்டாலின் தான். பழனிசாமிக்கு என்னன்னா, அந்த மங்காத்தா படத்தில் வர மாதிரி உள்ளே வெளியே ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க 2 பேரும். நான் உள்ளார இருக்க பார்த்திருப்பீங்க அஜித் படத்தில், நீ வெளியில இரு, நான் வெளில வந்தா நீ உள்ளார வரலாங்கிறாங்க. அதை நாங்க 2 பேரும் விடமாட்டோம், நிச்சயமாக விடமாட்டோம். இந்த தீய சக்தி திமுகவையும் துரோக சக்தி பழனிசாமி கம்பெனியையும் அரசியல் ரீதியாக முறியடிக்காமல் நாங்கள் ஓய மாட்டோம் என்பதை இந்த நேரத்திலே தேனி மாநகரிலிருந்து நான் சூளுரையாக தெரிவிக்கின்றேன். காரணம், அன்புக்கும் பாசத்திற்கும் பெயர் பெற்றவர்கள் நீங்கள், உணர்வுபூர்வமானவர்கள். உங்கள் உணர்வுகளை உண்மையாக்குகின்ற விதமாக அம்மாவின் உண்மையான இயக்கத்தை நாங்கள் மீட்டெடுப்போம். அம்மாவின் உண்மையான ஆட்சியை
தமிழ்நாட்டிலே நாங்கள் அமைக்காமல் ஓயமாட்டோம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கின்ற அருமை சகோதரர் OPS அவர்களுக்கும் அவரது நமது தேனி பாராளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரநாத் அவர்களுக்கும் சையதுகான் அவர்களுக்கும் செல்லமுத்து அவர்களுக்கும் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த எனது அன்பு சகோதரர்கள் முத்துசாமி, காசிமாயன், டாக்டர் கதிர்காமு, ஸ்டார் ரஃபீக் மற்றும் தேனி வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள், பிற அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள், இதை சிறப்பாக வழிநடத்திய அன்பு சகோதரர் டேவிட் அண்ணாதுரை அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த கழக துணை பொதுச் செயலாளர் எனது அருமை அண்ணன் ரெங்கசாமி, அவருக்கு உறுதுணையாக இருந்த ராஜேஷ் போன்ற தஞ்சை மாவட்ட சேர்ந்த நிர்வாகிகள், இங்கே வருகை புரிந்திருக்கின்ற பல மாவட்டங்களிலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற கழக நிர்வாகிகள் மற்றும் அம்மாவின் உண்மையான தொண்டர்களுக்கும் செயல் வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் எனது நன்றியை சொல்லி, பல இடங்கள்லேருந்து பல ஊர்களிலிருந்து வந்திருக்கீங்க. மீட்டிங் முடிஞ்சதும் பாதுகாப்பாக பத்திரமாக சென்று சேர வேண்டும் என்று உங்களை மீண்டும் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.